சங்கீத புஸ்தகம் 113வது சங்கீதத்தில் அங்கு ஒரு மகிமையான வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய தேவனுடைய எண்ணங்களை பார்த்தீங்களா? ஒரு மகிமையான ஒரு எண்ணம், நல்ல எண்ணங்களை படைத்தவர் நம்முடைய ராஜாதி ராஜா. அது தேவன் சொல்லுகிறார், சிறியவனை என்ன பண்றாரா? தூக்கி விடுகிறாரா, எளியவனை உயர்த்துகிறாரா. அப்போ நம்முடைய தேவனுக்கு ஒரு உயர்வான எண்ணங்கள் காணப்படுகிறது அல்லவா? அப்போ அவருக்குள்ள உயர்வான எண்ணம் காணப்படுவதனால உங்களுக்குள்ளேயும் அந்த உயர்வான எண்ணங்கள் காணப்பட வேண்டும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுக்கு உயர்வான எண்ணங்கள் காணப்பட்டது. இந்த தாவீது உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீது தேவனை உயர்த்தினான், அவன் நாமத்தை உயர்த்தினான். உயர்வான தேவனை உயர்த்திக்கிட்டே இருந்தான். அந்த உயர்வான தேவன் அவனை என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சிறியவனை தூக்கி விடுகிறார், சிறியவனை உயர்த்தினார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது ஆடுகளுக்கு பின்னே சென்றவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், ஆடுகளை கவனித்து கொண்டிருந்தவன், ஆடுகளை காப்பாற்றினவன். அவனை தான் கர்த்தர் பார்த்தார், அவன் இருதயத்தை பார்த்தார், அவனுடைய எண்ணங்களை பார்த்தார். அதனால தான் தேவன் அந்த தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் குடும்பத்தார் எல்லாம் ஒதுக்குனாங்க, ஆனால் தேவன் அவனை ஒதுக்கவில்லை. யாரு அவன் ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்பாக அபிஷேகித்து அந்த அபிஷேகத்தினால தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையிலையும் ஒருவேளை நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறம்பாக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், ஒதுக்கப்பட்ட இடத்துல, புறம்பாக்கப்பட்ட இடத்துல, எந்த இடத்துல உங்களை தள்ளினார்களோ அதே இடத்துல வைத்து கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை அழகு பார்க்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைப்படி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.